Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur. தேர்தல் களம் 2026 அச்சுறுத்தும் ஏஐ புயல். நம்மை யார் ஆள வேண்டும் என்பதை நாமே தேர்வு செய்யலாம் என்பதுதான் ஜனநாயகத்தின் உச்ச அடையாளம். தேர்தல் என்ற அந்த ஜனநாயக நடைமுறைக்கென சில வரைமுறைகள் உள்ளன. தேசத்துக்கு தேசம் அது மாறுபடும். தேர்தல் அரசியலும் அப்படித்தான். ஆனால் இப்போது உலகம் முழுவதும் தேர்தல் அரசியலில் ஓர் ஒற்றுமை நிலவுகிறது. அது தேர்தலில் ஏஐ என்ற செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடும் அதன் தாக்கமும். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் தமிழக அரசியல் களத்தில் ஏஐ என்னவெல்லாம் செய்கிறது என்பதை சாதக பாதகங்கள் தொனியில் பார்க்கலாம். தேர்தல் பிரச்சாரத்தில் ஏஐயின் பங்கை அலசுவதற்கு முன்னர் கடந்த கால தேர்தல் பிரச்சார போக்கை வேகமாக ரீவைண்ட் செய்து விடலாம். முன்பு மேடை பேச்சுக்கள் தான் பிரதான ஆயுதம் அல்லது உத்தி. எல்லா கட்சிகளும் தெறிக்க விடும் பேச்சாளர்களை கொண்டிருக்கும். அப்புறம் கொள்கை விளக்க பாடல்கள், கட்சிக்காகவே ஒலிக்கும் கணீர் குரல் முதல் பணம் கொடுத்து பயன்படுத்தக்கூடிய சினிமா பின்னணி குரல் வரை பிரச்சார பாடல்கள் பளபளக்கும். போஸ்டர்கள், துண்டு பிரச்சாரங்கள் எல்லாம் இருக்கும். சற்றே தொழில்நுட்பம் வளர்ந்த பின்னர் தலைவர்களின் மேடை பேச்சுக்கள் நேரலையில் தொலைக்காட்சியில் வந்தன. பின்னர் தொலைபேசி சேவை வழங்குனர்களின் டைப் உடன் பதிவு செய்யப்பட்ட குரலில் வாக்கு கேட்பதும் பிரபலமானது. அப்புறம் வாட்ஸ்அப் பிரச்சாரங்கள் வந்து சேர்ந்தன. கூடவே யூடியூபர், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களின் பிரச்சாரங்களும் களை கட்டின. இந்நிலையில் 2025 தொடங்கியதிலிருந்தே ஏஐயின் தாக்கம் பல துறைகளிலும் ஓங்கி இருக்க அது தேர்தலிலும் பிரதிபலிக்க தொடங்கியிருக்கிறது. ஏஐ டூல்கள் உதவியோடு சமூக வலைதளங்களில் மக்களின் மனநிலை தேர்தலில் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது என்ற போக்கை கண்டறிய முடியும். தேர்தல் கள நிலவரங்கள் தொடர்பான தரவுகளை சேகரிக்க, தொகுதி வாரியான சில புள்ளி விவரங்களை திரட்ட, தொண்டர்கள், கட்சி களப்பணியாளர்களை எளிதில் ஒருங்கிணைக்க, தகவல்களை உடனடியாக பகிர்ந்து கொள்ள என பல்வேறு பணிகளுக்கும் ஏஐ தொழில்நுட்பம் ஒரு வரம்தான். அதே வேளையில் அதனால் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமான கருத்துக்களை அள்ளி தெளித்து தேர்தலின் போக்கை மாற்றவும் முடியும். சமூக வலைதளமான ஃபேஸ்புக் மீது கூட அமெரிக்க அதிபர் தேர்தல் போக்கை மாற்றியமைக்க வேலை செய்ததாக குற்றச்சாட்டுகள் உண்டு. இது ஒரு புறம் இருக்க, ஏஐ தொழில்நுட்பங்களால் சர்வதேச அளவில் தேர்தல்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இது கவனிக்கப்பட வேண்டியது என்ற அறிவுரைகளும் நிபுணர்களால் முன்வைக்கப்படுகிறது. ஏஐ தொழில்நுட்பங்கள் நாம் கொடுக்கும் இன்புட்களை கொண்டு நமக்கான ஒரு மாடியூலை தயார் செய்து கொடுக்கக்கூடியவை. பெயருக்கு ஏற்ப செயற்கை நுண்ணறிவு தான். நாம் அந்த தொழில்நுட்பத்திடம் நடுநிலையை எதிர்பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதியை மோசமாக, கீழ்த்தரமாக விமர்சித்து அவர் பற்றிய ஒரு வீடியோவை உருவாக்குவதற்கான இன்புட்ஸ் கொடுத்தாலும் எவ்வித தயக்கமும் இன்றி அதை செய்து கொடுக்கும் ஏஐ. உதாரணத்துக்கு, எப்போவோ எங்கேயோ நடிகை த்ரிஷா நான் சிஎம் ஆக விரும்புகிறேன் என்று அளித்த பேட்டியையும், நடிகர் விஜய் தாவேகா கட்சி தொடங்கியதையும் மலினமான சிந்தனையோடு யாரோ உருவாக்கிய வீடியோ சமீப நாட்களாக இணையத்தில் வைரலானதை கண்டிருப்பீர்கள். இது இப்போது கட்சி ஆரம்பித்த விஜயை மட்டும் பதம் பார்க்கவில்லை. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஒன்றாக குத்தாட்டம் போடுவது போலும், பிரதமர் மோடி பாட்டு பாடுவது போலவும் கூட சித்தரித்து மலிந்து கிடக்கின்றன இத்தகைய வீடியோக்கள். கடந்த சில தேர்தல்களில் மீம்ஸ் கலாய்ப்புகள் முக்கியத்துவம் பெற்றிருந்தன. அவை கூட பெரும்பாலும் வடிவேலு காமெடி சீன்களை வைத்து உருவாக்கப்பட்டவையாகவே இருந்ததால் பகடி அளவில் பதிவாகின. ஆனால் இப்போது ஏஐ தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படும் விஷம வீடியோக்கள் ஆபத்தானவையாக இருக்கின்றன. சில நேரங்களில் மலினமான ஏஐ வீடியோக்களை கட்சிகளின் ஐடி விங்குகளே கூட ஊக்குவிப்பதாகவும், ஆனால் அவற்றை அதன் அதிகாரப்பூர்வ பக்கங்களில் பரப்பாமல் ஆதரவாளர்களின் வழியாக பரப்பி விடுவதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. ஐடி விங் பொறுப்பாளர்களை கேட்டால் அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்ற கைவிரிப்புகள் மட்டுமே மிஞ்சும். மக்களுக்கு, அதாவது வாக்காளர்களுக்கு தேர்தல் மாண்பு குறித்து தனியாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. தேர்தலில் அந்த அமைப்பு வகுத்துள்ள தகுதியுடைய யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். யார் வேண்டுமானாலும் ஒரு வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்யலாம். மேடையிலேயே அரசையோ எதிர்கட்சியையோ தாக்கி பேசலாம், கேள்வி கேட்கலாம். ஏன், வாய்ப்பிருந்தால் வெளிநாடுகளில் நடப்பதை போல் நேரடி விவாதங்கள் கூட நடத்தலாம். ஆனால் ஜனநாயக மாண்பை பாதுகாக்க வேண்டும். நியாயமான, நேர்மையான தேர்தலின் பக்கம் நிற்க வேண்டும். அதற்கு தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும். வெறுப்பை, அருவருப்பை கடத்த பயன்படுத்தக்கூடாது. அனல் பறக்கும் மேடை பேச்சுக்கள், உத்வேகம் தரும் அறிக்கைகள், அலங்கார வார்த்தைகள் கொண்ட போஸ்டர்கள், பேனர்கள்,
கேலி சித்திரங்கள், பகடிகள் நிரம்பிய மீம்ஸ்கள் என வாக்காளர்களை ஈர்த்து கொண்டிருந்த பிரச்சார வடிவங்கள் நவீன வல்லமை பொருந்திய ஏஐ தொழில்நுட்பத்தால் கேலிக்கூத்தாகி கொண்டிருக்கின்றன. ஏஐ மூலம் பரப்பப்படும் மலின பிரச்சாரங்களை தடுப்பதில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அல்லது குறைந்தபட்சம் அந்தந்த கட்சிகளின் ஐடி விங் செயலாளர்கள் அக்கறை காட்ட வேண்டியது அவசியமாகிறது. எதிர்கட்சியினர் தான், எதிரி கட்சியினர் அல்ல. ஆளுங்கட்சியை அம்பலப்படுத்துவதே நோக்கம், அசிங்கப்படுத்துவது அல்ல என்று கட்சிகள் முடிவெடுத்தால், அதை முறையாக பின்பற்ற உத்தரவிட்டால் ஏஐ தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம். கதைக்கு தேவைப்பட்டால் நான் கவர்ச்சியாக நடிப்பேன், ஆனால் என்னை வைத்து டீப் ஃபேக் செய்வதை ஏற்க முடியாது என்ற ஒரு நடிகையின் கோபம் நியாயமானது என்றால் நாங்கள் பிரச்சாரத்தில் கடுமையாக விமர்சிப்போம். அதற்காக எங்களை மலினமாக சித்தரித்து ஏஐ வீடியோக்கள், போட்டோக்கள் செய்வதை அனுமதிக்க முடியாது என்பதை அரசியல்வாதிகளும் ஆணித்தரமாக பதிவு செய்ய வேண்டும். அது சுயமரியாதை. என்னதான் தேர்தலுக்காக பணம் கொடுத்து துதிபாடிகளை பணியமர்த்தினாலும் கூட அவர்களுக்கும் குறைந்தபட்சம் இதுதான் நெறிமுறை என்று சொல்லிக் கொடுத்து வேலை வாங்கினால் பதிலுக்கு இன்னொரு கட்சி பரப்பும் மலின தாக்குதலில் இருந்து தப்பிக்கலாம் என்பதை ஐடி விங்குகளும் உணர வேண்டும். ஆரோக்கியமான விமர்சனங்களாக அல்லாது சேற்றை மாறி மாறி இறைத்துக் கொள்வதால் யாருக்கும் லாபம் இருக்காது. அதுவும் முதல் முறை வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன கடத்துகிறீர்கள் என்பதில் கவனமாக இருப்பதே கட்சியை எதிர்காலத்திலும் வலுவாக வைத்திருப்பதற்கான அஸ்திவாரம். பொறுப்புடன் செயல்படுவார்களா சம்பந்தப்பட்டவர்கள், இல்லை அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று பொறுப்பு துறப்பார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம்.